தம்பி சபை எவ்வளவு அழகா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகா கேக்குறாங்க. காய்களிலே வெளியழகு மாங்காய் உள்ளழகு தேங்காய், சபாஸ். கனிகளிலே வெளியழகு ஆப்பிள் உள்ளழகு பலா, பறவையிலே வெளியழகு மயில் உள்ளழகு குயில், ஆடும் போது மயில் அழகு, பாடும் போது குயில் அழகு, ஓடும் போது மான் அழகு, பாயும் போது புலி அழகு, மேயும் போது பசுவழகு, தேயும் போது நிலவழகு, எழும் போது கதிர் அழகு, விழும் போது அருவி அழகு, விடியும் போது விண்ணலை அழகு, மடியும் போது கடலலை அழகு, கொதிக்கும் போது பாலழகு, துதிக்கும் போது பாடல் அழகு, வடிக்கும் போது சோரழகு, குடிக்கும் போது கூழழகு, நாடும் போது பெண்ணழகு, நான் ஏற்றும் போது வில்லழகு, நீராடும் போது ஈரமழகு, போராடும் போது எங்கள் உலகட மக்களுடைய வீரம் அழகு என்று சொன்னால் அப்படிப்பட்ட அழகோட இந்த மண்ணில் உட்கார்ந்து பாக்குறாங்க. அருமையா பேசி என்ன பண்பாடு மிக்க மக்களுங்க. நீ வந்து கார்ல விட்டு வந்து இறங்குனங்க, நான் மதியம் கிளம்புன இப்பதான் வந்தேன். வந்து இறங்குனது தம்பி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அது தமிழனுக்கே இருக்கக்கூடிய மரபு. ஏன் தெரியுமா? ஒரு அமெரிக்காக்காரன் முதல் முறை யாரையாவது பார்த்தா நிறத்தை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீங்க எந்த நாட்டுக்காரன்னு கேப்பா. ஒரு இங்கிலாந்துக்காரன் முதல் முறை யாரையாவது பார்த்து பேசுனா மொழியை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீங்க என்ன மொழி பேசுறீங்கன்னு கேப்பா. ஒரு ஜெர்மன்காரன் முதல் முறை யாரையாவது பார்த்து பேசுனா அறிவை பார்த்து பேசுவான். அதனால முதல் கேள்வி நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேப்பா. ஆனா தமிழ முதல் முறை யாரையாவது பார்த்தா அடிவைத்த பார்த்து பேசுவான். அதனாலதான் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேப்பான்னு சொன்னா அப்படிப்பட்ட பண்பாடு மிக்க மக்கள் நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் என்பதை காமிச்சிருக்காங்க இல்லைங்க. மத்தவன்லாம் பணப்பையத்தான் பாப்பேன், தமிழ மட்டும்தான் மக்களின் இறப்பைய பாக்குறவன். அப்படி சொல்ல நம்மால பெருமை. நீங்க போய் மதுரை கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயில்ல 4 மாட கோபுரம் 4 திசையில இருக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திசைக்கு 4 கோபுரம் கட்டினாயா நம்மால. அந்த 4 திசை கோபுரத்திலையும் 4 திசைகள்ல மொத்த 3 திசையை விட தெற்கு திசையில இருக்கக்கூடிய அந்த கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்கும். ஏன் தெரியுமா? மற்ற திசைகளில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்தார்கள். இந்த உலகம் கட்டிட தொழிலாளர்கள் மக்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மண்ணில பேசுறதே எனக்கு எல்லாம் பெருமை தானுங்க. எங்க இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்களே, எப்படிப்பட்ட இளைஞர் தெரியுமா? கலரை வச்சு கலர் பூசி விளையாடுறதுக்கு நாங்க என்ன வடநாட்டுக்கார இளைஞர்களா? உயிரை வச்சு உயிராட நிக்கிற மாட்டோட ஜல்லிக்கட்டு விளையாடுற தமிழ்நாட்டுக்கார இளைஞர்கள் சொல்லக்கூடிய மக்களுங்க. எப்படிப்பட்ட மக்கள். அந்த இதுல வந்து என்னென்ன பேசிட்டு ஒரு விஷயம் சார், நீங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுல தப்பிச்ச ஆம்பளை 1000 பேர் இருக்கான். தாலிக்கட்டுல தப்பிச்ச ஆம்பளை யாராவது ஒருத்தர் இருக்கானா? எல்லாம் அவுட்டு தான். ஆனா நல்லா சொன்ன, ஜல்லிக்கட்டு தாலிக்கட்டு. நம்மால கல்யாணத்துக்கே என்ன பேர் வச்சிருக்கான் தெரியுமா? ஆட்ட புடிச்சவன் கூட தப்பிச்சுக்கிறான். மனைவிய புடிச்சவன் புடிச்சதுதான். அதனால நம்ம கல்யாணத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? கால் கட்டுன்னு வச்சிருக்காங்க. கால் கட்டு. ஏன் கால் கட்டு? ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இருக்க நம்ம பசங்களை புடிச்சு பொண்ணு கிட்ட கொடுத்து புல்லுக்கட்டு மாதிரி கட்டி கொடுத்து தினமும் மல்லு கட்டுன்னு விடுறாங்க பாத்தீங்களா? அதனாலதான் அவங்களுக்கு பேர் கால் கட்டுன்னே வச்சிருக்காங்க. உண்மையா சொல்றேன், அதே கால் கட்டு இன்னொரு இடத்துல போடுவாங்க மஞ்சு. எப்படி தெரியுமா? மூச்சு விட மறந்துட்டோம்னா கடைசியா தூக்கிட்டு போகும்போது காலை கட்டி எடுத்துட்டு போவாங்க. கைதட்டுங்க. கால் கட்டு போடுறாங்கன்னா அவன் மூச்சு நிக்க போகுதுன்னு அர்த்தம். இங்கேயும் கால் கட்டு அங்கேயும் கால் கட்டு. ஆமா, உண்மையா சொல்றேன். நீ ஜல்லிக்கட்டுங்கும் போதுதான் தம்பி எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு சத்தியமா சொல்றேன், இந்த தை மாசம் ஆமா பாலமேடு ஜல்லிக்கட்டு நடந்ததுல, ஆமா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்ததுல, ஆமா அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடந்ததுல, இதெல்லாம் டிவில காட்டினல பாத்தீங்களா? உண்மையா சொல்றேன், அன்னைக்கு காலையில மதியம் இரவு எங்கேயும் வெளியில போல தம்பி நிகழ்ச்சி கூப்பிட்டா. தம்பி இன்னைக்கு விடுறா தம்பி, எனக்கு வேண்டாண்டா தம்பி ப்ளீஸ்ரா தம்பின்னு சொல்லி புது செந்தில் கூவி கூப்பிட்டாரு தம்பி. உண்மையிலுமே சொல்லி இல்லை, உண்மையிலே நான் ஜல்லிக்கட்ட பார்த்தனே தம்பி, வீட்டை விட்டு வெளியில வரல. கூட திங்காம பாத்துக்கிட்டே இருந்தேன். என் மண்டாட்டி வந்தா, ஜல்லிக்கட்டுனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமான்னா? சரி, அங்க பாரு சீறி வரும் காளைகள், அதை அடக்க பாய்ந்து வரும் காளைகள். ஏன் அப்பா, ஒரே ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டுல என்ன தெரியுமா சிறப்பு தம்பி? என்ன? அதாவது மாடு முட்டி மனுஷ உடம்புல இருந்து ரத்தம் போலாம், ஆனா மனுஷன் கைப்பட்டு மாட்டு உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வரக்கூடாது. அதுதான் ஜல்லிக்கட்டோட பெருமை. தமிழன் பாரம்பரியம், தமிழனுடைய பெருமை. ஆமா, இவ்வளவு ஜல்லிக்கட்டுனா இவ்வளவு பிடிக்குமா? மாட்டை அடக்கிறது உனக்கு இவ்வளவு பிடிக்குமா? பின்ன இல்லையான்னு. அவ்வளவு பிடிச்சிருந்தா நேர்லயே போய் அடக்கிறது தானே. கைதட்டுறீங்க. நல்ல கேள்விதான். எனக்கு தான் தெரியும். நான் ஒரே வார்த்தை சொல்லி அமைதி ஆயிட்டேன்னு. எப்படி? கட்டுனதையே அடக்க முடியல, கட்டாததை எங்க போய் அடக்கிறது? இதுவும் நல்ல பதிலுதான். வேற வழி கட்டி பாரு, உனக்கும் தெரியும். அதுவும் பரட்டும் பாத்துக்கோ. ஆனா நடுவர் அவர்களே ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? சொல்லு. திருவிழாவுல நல்ல சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஆமா, ஏன் தெரியுமா வராங்க? ஏன் வராங்க? திருவிழாவுல சாமியை பார்க்கவா? அப்படியே நம்ம சித்தப்பா மக யாரு, அத்தை மக யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உறவு முறை தெரிஞ்சுக்கணும். சொல்லலாம். திருவிழால அம்பாலையும் பார்க்கலாம்,
ஓரமா நின்னு நம்மளாலையும் பார்க்கலாம் பல பேர் வர கை தட்டுக்க பல பேர் அதான் திருவிழா சொல்ல ஒரு ஆள் வருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதான் நடுவர் அவர்களே, நான் வந்து திருவிழாவுக்கு பெருசா போனது இல்லைங்க. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, திருவிழா தேதின்னு போனதாண்டா தம்பி, சொந்தக்காரங்க யாருன்னு தெரியும், ஆமா பொண்ணுக்குன்னு போய் கேட்டா குடுப்பாங்கன்னு சொல்லி என்னை கூட்டு போனாங்க. நானே எங்க அம்மா கூட திருவிழாவுக்கு போனேன். அங்க பாருங்க, எங்க அம்மா ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப அழகா நின்னு பேசிட்டு இருந்தாங்க. சரி, நான் அந்த நேரத்துல போகும்போது, தம்பி இது நமக்கு சொந்தக்கார புள்ள, பேசி வச்சுக்கன்னாங்க. விடுவேனா நானு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி பேச ஆரம்பிச்சேன். ஏப்பா போன் நம்பர் பத்தாது, அது எதுக்கு வாட்ஸ்அப்? போன்ல இப்ப யாருங்க பேசுறா? போன்ல பேசாம வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சா அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுச்சு. வாவ், அப்படியே வாங்க இருங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ரொம்ப மரியாதையா பேசுங்க. நான் சொன்னேன், நீ ரொம்ப மரியாதையான பிள்ளைதான் ஆத்தா. சரி, நீ மரியாதையோட இருக்கிறது ரைட்டு. ஒரு மாமா மச்சான்னு கூப்பிட்டாவில எனக்கு அப்படி கிளுகிளுப்பா இருக்கும், அப்படி கூப்பிட்டு பழகு அப்படி சொல்லுங்க. நான் மாமி நான் மச்சி அப்படி கேட்கலாம்ல, அது ரொம்ப ஓவரா இருக்குங்க. மாமா மச்சான் ஒரு அழகா கூப்பிடணுமே அப்படின்னு அந்த பிள்ளை முடியாதுன்னுச்சு. சரி, ஏன் முடியாதுன்ற? இல்ல முடியாதுன்னு. ஏன்பா? ஏன்னுதான் நானும் அதே மாதிரிதான் கேட்டேன். அந்த பிள்ளை சொல்லுச்சு, நீ எனக்கு பெரியப்பா மையன், ஐயோ அண்ணே முறை வேணும், உன்னை எப்படி நான் மச்சான்னு கூப்பிடுறது? உங்க அம்மா அப்படிப்பட்ட பிள்ளைகிட்டயாடா நம்பர் வாங்கி கொடுக்கும்? அப்பதான் நான் யோசிச்சேன், அவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்களே ஒழிய என் மாமச்சனை விடான்னு தெரியாம போச்சுங்க. பங்காளி வீடு. நான் வந்து பேசும்போதே தோது பண்ணத்தானே பேசணும் தெரியுது இல்ல, அங்கேயே அண்ணேன்னு சொல்லி இந்த பெண்கள் பொறுப்பா நின்று கட் பண்ணிருக்க வேண்டியது, அக்கௌண்ட அங்கே கட் பண்ண வேண்டியதா? ஏன் விட்டு பேசுறீங்க? என்ன நீங்க கேக்குறாங்க? என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, என்னம்மா பண்றீங்களேமா, என்னம்மா இப்படி பண்றீங்களேமா, இப்படி பண்றீங்களேமா. இப்படித்தான் பண்றாங்க நடுவர் அவர்களே. நடுவர்களே, நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? அவங்க வந்து சொன்னாங்க, வண்டியில லேடிஸ் ஏத்துனா வந்து போலீஸ் கூட பிடிக்க மாட்டாங்களா? ஆமா, பிராடு பேசுறதே பெண்கள் தாங்க. அப்படிப்பா சொல்ற? ஏன் சொல்ற தெரியுமா? இதே மாதிரிதான் சொன்னாங்க, வண்டியில பிள்ளைகளை ஏத்திட்டு போனா பிடிக்க மாட்டாங்க. அந்த அக்கா பேச்ச நம்பி திருச்சியில நான் ஒரு பிள்ளைய தோது பண்ணி ஏத்திட்டு போனேங்க. ஏய் தம்பி, ராத்திரி 1 மணிக்கு போலீஸ் நிப்பாட்டிட்டான். நான் நல்லவன்னு நம்புனேனே. மறுநாள் இந்த பிள்ளைய கூட்டு போனா பிடிக்கிறாங்கன்னு இன்னொரு பிள்ளைய ஏத்திட்டு போனாங்க. அன்னைக்கும் போலீஸ் நிப்பாட்டுறான். போலீஸ் நிப்பாட்டுறாங்க, என்ன காவல்துறை உன்னை நிப்பாட்டிட்டாங்க. ஆமா, இந்த அக்கா சொல்றது கூட பொய்யா இருக்குங்க. என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஒரு பிள்ளை தாண்டா கூட்டி தம்பி, ஒத்த பிள்ளைய கூட்டிட்டு போறக்குள்ள நான்லாம் பட்ட பாடு இருக்கே, இவனுக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் 80s கிட்ஸ், நாங்க 2K கிட்ஸ்ங்க. தாயா 2K கிட்ஸ். ஆமா, ஆனா எப்படி தெரியுமா, எங்க பசங்க எல்லாம் அப்படி லவ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆனா நீங்க 2K கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறதுல தான் குறியா இருப்பீங்க. ஆனா 80 கிட்ஸ் தான் பார்த்து ரசிச்சாவே சந்தோஷப்படுற ஒரே ஆளு நம்ம தான். கைதட்டுங்க 80 கிட்ஸ் எல்லாம். பாத்தீங்களா? ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க, எங்க பசங்க எல்லாம் எப்படி காதலிப்பாங்க தெரியுமா? எப்படிப்பா? அப்படி போற போக்குல திருவிழாவுல ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா கண்ணி வைக்கிற நேரத்துல காதலிப்பா. எப்படி? சூப்பரியா சூப்பரியா. கண்ணி வைக்கோ நேரத்துல காதல் குண்டேனடி கற்கண்டு நீ கையில். இப்படி ஜாலியா இருக்கும்ல சார்? ஆமா, ஆண்கள் உழைக்கிறோம்னு சொல்றோம்ல. ஒரு விஷயம் சொல்றேன் சார், என்னுடைய உழைப்பு பறிபோக கூடாதுன்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கொள்கை எடுத்திருக்கேங்க. சொல்லுப்பா. காதலுக்காக இவ்வளவு பேசுறேனே, ஆனா நான் காதலிச்சு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். எங்க அப்பா அம்மா சொல்ற பொண்ணுதான் கல்யாணம் பண்ண ஒரு வைராக்கியத்தோட இருக்கு. கைதட்டுங்க சார். இந்த 21ஆம் நூற்றாண்டுல இப்படி ஒரு இளைஞனா எப்படிப்பா இது சாத்தியம்? நடக்குங்க, முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கலாம் அப்பா அம்மா வேலை பாசம் வச்சிருப்பா அப்படின்னு. நீயா பார்த்து ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டேன், அப்பா அம்மா பார்த்து வைக்கிற புள்ளைய தான் கட்டுவேன். ஆமா, எப்படி சொல்றேன்? ஏன் தெரியுமா? நான் எங்க வீட்டுக்கு ஒத்த பையன், ஒரே பையன். 25 வருஷமா எங்க அப்பாவும் அம்மாவும் மயந்தேவையில வாங்கிக்கலாம்னு எல்லா சொந்தத்திலையும் போய் மொய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு பிள்ளைய நான் லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடிட்டா அந்த 25 வருஷத்துக்கு மொய்ய யாரு வாங்குவாங்கன்றதுனாலதான். டேய், மொய்யாக பிறந்த மொய்க்கு பிறந்தவன் எடா டேய். உழைப்பு வேணாக கூடாது இல்லைங்க. அப்பன் செஞ்ச மொய் வந்து சேரணும்னு லட்சிய திருமணம் பண்ண இவனுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க சார். இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு ஆளாடா சார். நாங்கெல்லாம் வேலைக்கு போற பொண்ணா பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? குணத்தோட இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம கூடவே வச்சுக்கிறத விட பணத்தோட இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி நாம கூட போய் இருந்துக்கலாம்தான். அன்னைக்கு ஒருத்தன் சொன்னா, என்ன பிள்ளையோட இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னா? யார்? மஞ்சுநாதன். பிரசவ செலவு மிச்சம்னா மஞ்சுநாதன் தான் பார்த்து வச்சான் அந்த கல்யாணத்தை. ஆனா நடுவர் அவர்களே, அவங்க என்ன சொன்னாங்க? ஃப்ரீ மேட்ரிமோனியல் சர்வீஸ் ஃப்ரம் மஞ்சுநாதன். பண்ணுவாப்ல. இது வரைக்கும் எத்தனை திருமணங்கள்? 100க்கும் மேற்பட்ட திருமணங்களை செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவன் செஞ்சு வச்ச எந்த திருமணமும் தோல்வி அடையவில்லை என்பதுதான் நல்ல விஷயம். கைதட்டுங்க. அதுதான் சிறப்பு. அதான் அந்த சிறப்புங்க.
ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, உங்க மனசுல என்ன மனைவி மட்டுமா இருக்காங்க, குழந்தையா இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரமா, எதிர்த்த வீட்டுக்காரமா எல்லாம் இருக்காங்க. நீங்க ஆண்களை பத்தி தப்பா பேசுறாங்க இல்லங்க. எங்க ஆண்களுடைய மனசு தெரியாம பேசாதீங்க. பேசாதம்மா. ஒரு இடத்துல 10 பொண்ணு போனா 10 பொண்ணை என் பையன் பாப்பா. ஏன் தெரியுமா? ஒரு பொண்ணை மட்டும் பார்த்துட்டு மீதி 9 பொண்ணை பார்க்காம விட்டுட்டோம்னா அந்த 9 பொண்ணுங்களும் ஐயோ நம்ம அழகா இல்ல போல, அதனாலதான் அவங்க நம்மள பார்க்கல போலன்னு ஏங்கிட கூடாதுன்றதுக்காக 10 பிள்ளைகளையும் பாக்குற பெரிய மனசு இருக்க பசங்க சார் நாங்க. நீங்க எல்லாம் எங்க இருந்துடா வர்றீங்க? இல்ல எங்க இருந்து வர்றீங்க? ஆனா உலகத்திலேயே இப்படி ஒரு நல்ல மனசு உங்களுக்கு தான்டா இருக்கு. 10 பிள்ளைகளும் பார்ப்போம், ஏன் மீதி 9 பிள்ளைங்க நம்மள பார்க்கல, நம்மளாம் அழகா இல்லைன்னு அதெல்லாம் மனசு உடங்கி சங்கடப்படக்கூடாதுங்க. ஓ, ஆனா நம்ம 10ஐயும் பார்ப்பேன். ஆமா, பரந்த மனசுல உங்கள மாதிரி குறுகிய மனசு இல்ல எங்களுக்கு. இதுல பாருங்க சார், ஒண்ணுல நீங்க வந்து ஒரு ஆசிரியர், ஆமா, நல்ல ஆசிரியர், விருது வாங்கின ஆசிரியர். ஆமா, உங்கள மாதிரி ஒரு ஆசிரியர் வாத்தியார் என்ன பண்ணாரு, கிளாஸ்ல போனார். சரி, பெண்களை கூப்பிட்டார். ஏமா உனக்கு ஒரு ரொட்டி பாக்கெட் தாரேன், ரொட்டி இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கேட்டார். அந்த பொண்ணு சொல்லுச்சு, சார் இத பால்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பாலில் நினைத்து இந்த ரொட்டியை சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னொரு பொண்ணை கூப்பிட்டாரு, இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த பொண்ணு சொல்லுச்சு, இத தேன்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தேன்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இன்னொரு பொண்ணை கூப்பிட்டாரு, அந்த பிள்ளை ரொம்ப பசியா இருந்திருக்கும் போல, ராணியக்கா மாதிரி. நேரா வந்தோடனே இத அப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் சார். பாக்கெட்டே பிடிக்காது இந்த அக்கா, அப்படியே அமுக்கிருச்சு. ஆனா அதே வாத்தியாரு பையனை கூப்பிட்டாரு, தம்பி இங்க வாடா, உனக்கு ஒரு ரொட்டி பாக்கெட் தாரேன், இதை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு கேட்டாரு. அந்த பையன் என்ன பதில் சொன்னா தெரியுமா, இந்த ரொட்டி பாக்கெட்ட என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா அப்பதான் சார் எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னானா. நட்பை பேணுவது ஆண்களா பெண்களாங்க? உண்மையா சொல்றையா, கைதட்டுங்க, தயவு செய்து கைதட்டுங்க. ஒரு ஆண் என்ன, அதாவது ஒண்ணு சொல்றேன்ப்பா, இந்த அம்மாக்கள் செய்யற வேலை என்ன தெரியுமா? என்ன? பள்ளிக்கூடத்து வாத்தியார் எனக்கு தெரியும், ஐயாக்கெல்லாம் தெரியும். அம்மா டே அம்மா இன்னைக்கு கோழி முட்டை அவிச்சு வச்சிருக்கிறேன், சாப்பாட்டு குண்டாக்குள்ள டிஃபன் போசிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்கிற அந்த குண்டு பையா இருக்கிறான்ல மஞ்சுநாதன், அவனுக்கு தெரியாம தின்னு போடும், சரியா? அவனுக்கு கொடுத்துறாத, அவன் தின்னு வீண் கிடக்குறான், அவனுக்கு கொடுத்துறாத, புடிங் திம்பேன். நீ தொழில் மறைச்சுக்கோ, பாத்ரூம்ல கொண்டு டவுசருக்குள்ள போட்டு தின்னுக்கோங்க. சரிங்கம்மா. இவன் என்ன பண்ணுவேன், எப்படா மதியான நேரம் வரும்னு மதியான நேரம் வர்றக்குள்ள அந்த மூடிய திறக்கிறது மூடுறது, மூடிய திறக்கிறது மூடுறது. முட்டை இருக்குதாம, கோழி கூட தான் போட்ட முட்டை இருக்குதா இல்லையான்னு அவ்வளவு பார்த்திருக்காது, இவன் பார்த்திருப்பான். கரெக்டா மத்தியான பெல்ல அடிக்கும் பாரு, டப்பாவை திறப்பா, நெஞ்ச புடிச்சிட்டு விழுவான். முட்டையை காணா அப்படின்பா. எங்க போச்சு? அவன் பக்கத்துல இருக்கிறவன் சைஸா சிரிப்பான், பங்காளி அதெல்லாம் 10 மணி பிரேக்லயே பல்டக்குன்னு அடிச்சாச்சுடா. யோசிச்சு பாரு, நடக்குமா? இது நடக்குங்க. தன்னுடைய குழந்தை மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறது சுயநலம்மா. தம்பி சொன்னா பாருங்க, தான் மட்டும் உண்ணுகிற போது தன் வயிறு மட்டும்தான் நிறையும். அன்பிற்குரியவர்களே, அடுத்தவர்களுக்கும் கொடுத்து உண்ணுகிற போதுதான் மனசும் சேர்ந்து நிறையும்னா அந்த எண்ணம் ஆண்கள்ட்ட இருக்கு. கைதட்டுங்க, இது ஆண்களுடைய தன்மை தானே. அதனாலதான் சொன்னாங்க, ஒரு ஆம்பளைக்கு அப்பாங்கிறவங்க மூளை மாதிரி, அம்மாங்கிறவங்க மூச்சு மாதிரி. அன்னதானம் போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? 7 நாள் அன்னதானம். 7 நாள் அன்னதானம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கார் எடுத்து வந்திருப்பேன் நல்ல சோறு திங்கிறதுக்கு. உண்மைக்குமே தானத்துல சிறந்த தானம்னா ஒரு சில பேர் கண் தானம் பாங்க, ஒரு சில பேர் ரத்த தானம் பாங்க. ஆனா உண்மையுமே உழைக்கிறவங்க நமக்கெல்லாம் அன்னதானம் தாங்க தானத்திலே சிறந்த. எல்லா தானங்களிலும் விட சிறந்தது அன்னதானம் தான். ஏன் தெரியுங்களா? மனுஷன் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் 2 தான். என்ன தெரியுமா? ஒண்ணு ஓத, இன்னொன்னு உணவு. ஐயோ இதுக்கு மேல அடிச்சிடாதீங்க, தாங்க முடியாதும்பா, இதுக்கு மேல வச்சிடாதீங்க, திங்க முடியாதும்பா. இந்த 2 மட்டும் தான் மனுஷன் போதும்ங்கிறது. உண்மைக்குமே அந்த அன்னதானம் உண்மையிலுமே சொல்றது பெரிய விஷயம். நடுவர் அவர்களே, எங்க பசங்களுக்கு அப்பாங்கிறவங்க மூளை மாதிரி, அம்மாங்கிறவங்க மூச்சு மாதிரி, காதலிங்கிறவங்க இதயம் மாதிரி. ஆனா நண்பன் யார் தெரியுமா? ரத்தம் மாதிரி. முதல்ல எங்க அடிபட்டாலும் ரத்தம் தானேங்க முதல்ல வரும். எட்டி பாக்குறது முதல் விஷயம் ரத்தம் தான். அதனாலதான் அழகா ஒரு கவிஞன் சொன்னா, நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம். நேற்று சம்பவம் இன்று சாதனை, நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம். நேற்று தோழி இன்று காதலி, நாளை மனைவி, பெண்கள் கூட மாறலாம். ஆனா நேற்றும் நண்பன், இன்றும் நண்பன், என்றும் நண்பன். நட்பு ஒருபோது மாறாதுன்னு சொன்னா நட்பு என்னைக்குமே நிலைச்சு நிக்க கூடியது. சொல்றையா, உறவுகள் இல்லாத அனாதைன்னு எல்லாம் சிலர் இருப்பாங்கல்ல. ஆமா, உறவுகள் இல்லாத ஆதரவற்றவன் யாராவது இருப்பாங்கல்ல. ஆனா நண்பன் இல்லாத அனாதைன்னு எவனுமே இல்ல சார் உலகத்துல. யாராவது ஒருத்தனுக்கு ஒருத்தன் துணையா இருப்பான்னா அந்த நட்பை கூட தளபதி படத்துல ஒரு பாட்டு கொடுத்தாங்க, அழகா சொல்லிருப்பாங்க. போட எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம்
எவ்வளவு அருமையான பாட்டு சார். நட்புக்கு பாட்டு கொடுத்தாங்க. ஆனா உண்மைக்குமே ஒரு பொண்ணு திருமணமாயி வீட்டுக்கு வந்தா பொறுப்புன்ற பேர்ல முதல்ல செய்யற வேலை என்ன தெரியுமா? என்னப்பா? நம்ம கூட சுத்துற கூட்டாளியில கூட அக்யூரேட்டா கட் பண்றதாங்க. அத சொல்லுவாங்க தம்பி. வீட்டுக்கு என் நண்பன் வரட்டும், நாம என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? வாங்கடே வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்திருந்தோம். காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, கறியாக்கவா? எவ்வளவு மரியாதையா இருக்குன்றீங்க. அவன் ஒரு 10 அடி தள்ளி போயிருப்பான். இந்த தரல கூட எல்லாம் நீ ஏன்டா இன்னும் சுத்துறன்னு கேட்பாங்க. ஆமா, முன்னாடி ஒரு பேச்சு, முன்னாடி மூஞ்சியும் மொகரையும் அவனை பார்த்தாலே விளங்கல. சத்தியமா சொல்றேன். கட்டி வச்ச அந்த பயதாண்டா இந்த புள்ளைய விடுறாதா அப்படின்னு சொல்லி கட்டி வச்சவனே அவன் தான். நான் என்ன கேட்கிறேன், நண்பர்களை எல்லாம் அழகி போட்டி வச்சாயா எடுக்கிறாங்க? இல்லையே. உண்மையா சொல்றேன், அன்பு போட்டியில் ஜெயித்தவர்கள் தான் நண்பர்கள், அழகு போட்டியில் ஜெயித்தவர்கள் அல்ல நண்பர்கள். இப்ப நாங்க ஆண்கள் சிறப்பு ஏன் தெரியுமா சொல்றோம்? இப்ப ஆண்களுடைய நண்பர் வீட்டுக்கு வந்தா பெண்களுக்கு பிடிக்கல. இதே பெண்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தா நம்ம என்னைக்கா பிடிக்கலன்னு சொல்லிருக்கோமாங்க. நம்ம பொண்டாட்டியோட அப்பாவை நம்ம அப்பா மாதிரி சொல்றோம்ல. ஆமா. நம்ம பொண்டாட்டியோட அம்மாவை நம்ம அம்மா மாதிரி சொல்றோம்ல. ஆமா. நம்ம பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட சொல்லணும்ல. நம்மளும் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. தப்பு கிடையாது. நல்லா சொல்லுங்க உங்கள்ட்ட. சார் ஒரு விஷயம் பாருங்க, ஆண்கள் எங்க தெரியுமா உயர்ந்து நிக்கிறாங்க? இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சொல்றாங்க நாங்க தான் வரதட்சணை கொடுக்கறோம், வரதட்சணை கொடுக்கறோம். நான் தெரியாம தான் கேக்குறேன், வரதட்சணை கொடுக்கறோம் இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க எல்லாம் என்ன சும்மா அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்தவங்க வரதட்சணை கொடுக்குறீங்க? நல்லா கேளுங்க. எவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க. மாப்பிள பையன் பொண்ணை விட கலரா இருக்கணும், பொண்ணை விட கலரா இருக்கணும், பொண்ணுக்கு ஏத்த உடம்பா இருக்கணும், பொண்ணுக்கு ஏத்த உடம்பா இருக்கணும், சொத்து பத்து நிறைஞ்சிருக்கணும், பொண்ணுக்கு ஏத்த உயரம் இருக்கணும், சொந்த பந்தம் குறைஞ்சிருக்கணும், ஒத்த பையனா இருக்கணும், நாத்தனார் இல்லாத வீடா இருக்கணும், மாமியார் இல்லாத வீடா இருந்தா இப்பவே சாதகம் பார்க்க வாங்க போவோம் கூட்டு போறாங்க. ஒரு சிக்கல் வந்தது தெரியுமா? என்னன்னு? எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் டெஸ்ட் பண்ற மரபணு சோதனை பண்றான். 41 வயசு ஆனாலும் பையனுக்கு முடி கொட்டுமா கொட்டாதான்னு டெஸ்ட் பண்ணிட்டு ஜாதகம் கொடுக்குறான். இவ்வளவு கண்டிஷன் போடுறான்ல, இவ்வளவையும் போட்டுட்டு அப்புறம் நாங்க வரதட்சணை கொடுக்கறோம். என்னங்க கதை இது? ஆனா உண்மைக்குமே நடுவர் அவர்களே, அதுக்கு பேரு வரதட்சணையா இல்லையா? அதுக்கு பேரு வரதட்சணை இல்ல. மேல உலகத்துல மாத்துங்க தயவு செய்து. அதுக்கு பேரு வரதட்சணை கிடையாது. அப்புறம் அதுக்கு பேரு வரதட்சணை கிடையாது. அப்புறம் என்னன்னு? இன்னும் வேண்டாயா, இப்ப வெய்ய காலம் தானே. 39 டிகிரி வெயில் பளிச்சுன்னு பல்ல காட்டுது இல்ல. நான் கேக்குற பயிர் பச்சையெல்லாம் கருகுது இல்ல. வாய்க்கால்ல தண்ணி இல்ல, வாத்துல தண்ணி இல்ல. இல்ல உண்மையா சொல்றேன், இப்படி காஞ்சு போன பயிர்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஒரு நிவாரண நிதி கொடுக்கும்ல தம்பி. அதுக்கு பேர் என்ன? அது வந்து கோடை கால வெயில் நிவாரண நிதி, வறட்சி நிவாரண நிதி. இப்ப திடீர்னு ஜூன் மாசத்துல நல்லா மழை வருதுன்னு வச்சுக்க, பருவ மழை ஒட்டி தீக்குது, அதே பயிர் பச்சை எல்லாம் தண்ணியில மூழ்குதுன்னு வையே, அப்பவும் அரசாங்கம் ஒரு நிதி கொடுக்கும், நிவாரண நிதி. வெள்ள நிவாரண நிதினு பேரு. ஆமா. ஒரு வருஷத்துல காஞ்சாலோ தண்ணியில மூழ்கினாலோ அரசாங்கம் நிதி கொடுக்குது. அதே மாதிரி பொண்ணை பெத்த அப்பன் தன் பிள்ளைய கட்டிக்கிற யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. ஐயோ இவன் வாழ்க்கையில வரப்போறா, எப்பெல்லாம் நீ காய போற, எப்பெல்லாம் மூழ்க போறேன்னு தெரியலன்னு ஒரு மாமனாருங்கிற ஆம்பளை மருமகங்கிற ஆம்பளைக்கு கொடுக்கிற ஒரு நிவாரண நிதி தான் வரதட்சணை. கைதட்டல் கொடுங்க. அப்படி சத்தியமான உண்மை. அப்படி சொல்லுங்க. அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி. இட்ஸ் நாட் வரதட்சணை. இது திருமண நிவாரண நிதி. திருமண நிவாரண நிதி. சார் அவங்க சொல்றாங்க பிரசவ வலி பிரசவ வலி பேசுற அந்த மாதிரி டச் அப் பண்ணிட்டு இருக்கியா பவுடர். அதுதாங்க அவங்களுக்கு யாரைய கேடு கேட்டா எனக்கு நீ வேர்க்க விறுவிறுக்க பேசுற. உழைப்பு அந்த அம்மா பொறுப்பா காந்து அடைச்சுக்கிட்டு இருக்கு. பொறுப்பு. ஒரு பெண் என்பவள் பிரசவ வலிய வந்து சுமக்குறாங்க. அவங்க வந்து அடுத்த ஜென்மத்துக்கே போயிட்டு வர்றாங்க, செத்து பிழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. செத்து பிழைக்கிறார்கள். அது ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை தாங்க அந்த விஷயம். பெத்து கொடுக்கிற போதெல்லாம் செத்து பிழைக்கிறார்களே. ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்கல்ல. ஆனா எங்களுடைய ஆண்கள் எப்படி தெரியுமாங்க, நம்ம கட்டிட தொழிலாளர்களா இருக்காங்க, அந்த கட்டிட பிள்ளை போய் கேப்பா, அப்பா எங்க ஸ்கூலுக்கு என்னைய வந்து டூர்ல கூட்டு போறாங்க, காசு கொடுப்பான்னு சொல்லிட்டு தாரம்பான்னு அப்பா வந்து சொல்லிருப்பாரு. இன்ஜினியர் காசு கொடுக்காம இன்னொரு நாள் சேர்த்து வாங்கி நான் அடுத்த நாள்னு சொல்லுவாரு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது மயன் ஆசையோட காத்திருப்பா, அப்பா காசு கொண்டு வாங்கிட்டு டூருக்கு போலான்னு. அந்த பையன் காசு எங்கப்பான்னு கேட்கும் போது அது இல்லடா மகனேன்னு சொல்ல முடியாம தவிப்பாரு ஒரு தந்தை. அதற்கு நிகரான ஒரு வழி எந்த பிரசவ வழியை விட 100 மடங்கு பெரிய வழிங்க. சத்தியமான உண்மைப்பா. உண்மையிலேயே என்னங்க ஆண்களுடைய உழைப்புக்கு நிகராக முடியுமா? அழகா ஒரு கவிஞர் சொன்னாங்க, அதாவது இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் சொன்னா, உழைப்பில் சிரிக்கக்கூடிய எங்களுடைய ஆண்களை எந்த பெண் நேசிக்கிறாங்களோ அன்னைக்கு முடிவு பண்ணலாங்க பெண்கள் பொறுப்பானவங்கன்னு.
அது வரைக்கும் எங்களுடைய ஆண்கள் தானங்க சிறப்பு. நிறைவா ஒண்ணு சொல்லுங்க. 10 நிமிஷம் பேசினா எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. 10 நிமிஷம் ஒரு வீட்டு வேலை பாக்குற பொண்ணுகிட்ட போய் பேசினா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் நம்ம ஒரு குடிகாரன் போய் பேசி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு ஈஸின்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசினா புத்தகங்களை விட மனிதனை படிக்கணும்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் ஒரு அறிவியல் அறிஞர்கிட்ட பேசினா மனிதர்களை தாண்டிய புத்தகங்களை படிக்கணும்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட பேசினா இந்த தேசத்துக்காக நம்ம செய்யற வேலையெல்லாம் ரொம்ப சிரமம்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் ஒரு கட்டட தொழிலாளிகிட்ட போய் பேசினோம்னா நம்ம உழைக்கிறதெல்லாம் ஒரு தூசு, அவங்களுக்கு முன்னாடி ஒரு தூசுன்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் ஒரு LIC ஏஜென்ட்ட பேசி பாருங்க, நீங்க இருக்கிறதுக்கு செத்து போறது எவ்வளவோ மேலும் உங்களுக்கு சொல்ல வைப்பாங்க. 10 நிமிஷம் உழைக்கக்கூடிய எங்கள் ஆண் வர்க்கத்துல போய் பேசி பாருங்க, பெண் பொறுப்பை தாண்டி இந்த மண்ணுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எத்தனை தியாகங்களை செய்யறோம்ன்றத சொல்லுவாங்க. அதனாலதாங்க சொல்றோம், ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக அமைவதற்கு ஒரு ஹிலாரி கிளின்டன் நம்ம நிறைவு இந்த கதையோட சொல்லுங்க. ஹிலாரி கிளின்டன் நம்ம உங்களுக்கு தெரியும், அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி. நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லா கோவிலையும் பார்த்துட்டு திரும்பி போனாங்க. அந்த அம்மாட்ட கேட்டாங்க, எல்லா கோவிலையும் பார்த்து திரும்பி போனீங்களே, எந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லா கோவிலையும் பார்த்துதான் வந்தோம், ஆனா இங்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் எனக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்றாங்க. என்னமா கோவிலை பார்க்க வந்துட்டு குடும்பம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, ஏமான்னு கேக்குறாங்க. அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்க ஊர்லயும் கோயில் இருக்குது, உங்க ஊர்லயும் கோயில் இருக்குது. எங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது, உங்க ஊர்லயும் குடும்பம் இருக்குது. எங்க ஊர்ல எல்லாம் கோயில் கோயிலா இருக்குது, குடும்பம் குடும்பமா இருக்குது. உங்க ஊர்ல தாயா ஒவ்வொரு குடும்பமும் கோயிலா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு கோவிலா இருக்குன்னா அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது ஆண் என்ற தெய்வம் என்று சொல்லி, ஆண்கள் தான், ஆண்களுடைய உழைப்பு தான் சிறந்தது என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்யா. எத்தனை அங்க பாரு, அந்த கடைசியில இருந்து கைதட்டுறாங்க. மகிழ்ச்சி, அருமை, சிறப்பாக அப்படி திறமையா அப்படி நல்லா பேசிய தம்பிக்கு இன்னொரு உற்சாகமான கைது. ஏன்னா வளரும் தலைமுறையை வாழ்த்த வேண்டியது நம் கடமை அன்பிற்குரியவர்களே. அதை உண்மையிலுமே, ஏன்னா தம்பி டீம் போடும் போதே எல்லா வகையிலும் மக்களை ஈர்க்கக்கூடிய மட்டுமல்ல, அவர்கள் இதயங்களை திறக்கக்கூடிய பேச்சாளர்களைத்தான் போடணும்னு ஏற்பாடு பண்ணாரு. அதில் சிறப்பாக செய்திருக்கிற தம்பி ஹரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இப்ப நிறைவு பேச்சாளர் இருமை ஏமா அவசரம், இவ்வளவு நேரம் டச் அப் தானமா பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்குல அவசரம்? இருமா வரேன். இந்த பவுடர் பாத்தியா, அட்டிங்காது கரேர்னு இருக்கு, இங்க எல்லாம் ஊத்துது அப்படியே புதுன்னு. அங்க மட்டும் வேர்க்கல. என்ன மேக்கப், அது என்ன மேக்கப் தெரியுமா தம்பி? பிளாஸ்டிக் மேக்கப்பா. பிளாஸ்டிக் எந்த வேர்வை வந்தாலும் வராதான், உள்ளே அடைச்சுக்குமா. அப்புறம் போய் அந்த டப்பாவை நான் ஸ்டிக் வாட்டர் ப்ரூஃப். நான் கேட்கிறேன், எங்க வீட்டுக்காரி சொன்ன திருமண ரிசப்ஷனுக்கு HD மேக்கப்னு ஒண்ணு இருக்குன்னு. நான் சொன்னேன், உனக்கு இதெல்லாம் ரொம்ப HD அப்படின்னு. நான் கேட்கிறேன், என்னடி HD மேக்கப்? நான் கேட்கிறேன், மேக்கப் நல்லா சரி போடுறீங்க, இருக்கட்டும் விடுங்க, அதை விடல. நான் ஒரு செய்தி சொல்றேன் இவங்களை கூப்பிடறதுக்கு முன்னாடி. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வீட்டுக்கார மேல பொண்டாட்டி கோர்ட்ல கேஸ் கொடுத்தா. ஏன் புருஷன் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறான், எனக்கும் அவனுக்கும் ஆகாது, ஆகவே ஜட்ஜையா எனக்கும் அவனுக்கும் ஆகாது, பிரிச்சு விட்டுருங்கன்னா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. நீ வக்கீல் தானே, அதனால சொல்லு. டைரக்டா ஜட்ஜு கிட்டே பெட்டிஷன் போகுது, வக்கீல் மூலியமா இல்லாம. ஜட்ஜு சொன்னாரு, எப்ப இருந்து பேசலன்னா, 13 வருஷமா பேச மாட்டேங்கிறான், நான் கூப்பிட்டு பேச வைக்கிறேன், நீ அமைதியா இருந்தாரு. சக்திமா அவனை கூப்பிடுங்க வந்து நின்னா. 13 வருஷமா உன் பொண்டாட்டி கிட்ட பேசவே இல்லையா? இவன் ஜட்ஜு கிட்டயே பேசல, அமைதியா இருந்தான். 13 வருஷமா எப்படியா கட்டண பொண்டாட்டி கிட்ட உன்னால பேசாம இருக்க முடியுது? அமைதியாவே இருந்தான். ஒரு ஜட்ஜு கிட்ட பேசுறேங்கிறத ஞாபகத்துல வச்சு பேசு, எங்கிட்ட நீ பேசாம இருந்தீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவேன். அமைதியாவே இருந்தான். இப்ப பேசுறியா என்னையா, ஏயா உன் பொண்டாட்டிட்ட பேச மாட்டேங்கிறேன்னா? மெதுவா சொன்னான், அவன் நிறுத்தினா தானே சார் நான் பேசுறேன்னா. அவன் நிறுத்தினா தானே சார் நான் பேசுறேன். இவா லேட் டமான்னு ஓட்டப்பானைக்குள்ள ஈ பூந்த மாதிரி, வெங்கல கடையில யானை பூந்த மாதிரி அடிச்சு நவுத்துனா அவன் என்ன செய்வான்? யோசிச்சு பாருங்க. என்னன்னு, அதனாலதான் அன்னைக்கே கண்ணதாசன் பாடுனா ஒரு பாட்டு, வாரியார் சுவாமி சொல்லுவார், பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கல்ல, வாரியார் சுவாமி வந்திருக்காரு. வாரியார் சுவாமி சொன்னார், ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னு சொன்னார். ஏன்
ரெண்டுமே வாழ்க்கையில் கசப்பை தான் தரும். அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா, என்ன அருமையான கவிஞங்க, எனது கைகள் தீண்டும் போது நானே எனது